நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு வசியத்தை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசியத்தை செய்ததிலிருந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், அவுசானி ஹலீலி பிஸலாசின், எனக்கு 3 விடயங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் வசியத்து செய்தார்கள், வலியுறுத்தினார்கள். லா அதஉன்ன ஹத்தா அமூத, என்னுடைய மரணம் வரைக்கும் அந்த வசியத்தை நான் விடுபவனாக இல்லை. ரசூலுல்லாஹ் எனக்கு 3 விஷயத்தை வசியத்து செய்தார்கள். அந்த வசியத்தை நான் என்னுடைய மரணம் வரைக்கும் விடமாட்டேன் என்று சொல்லுகிறார்கள். அதுல ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு செய்த வசியத்து சௌமி ஸலாசத்தி ஐயாமின் மின் குல்லி ஸஹரின். ஓ வாழ்க்கையில அபூ ஹுரைரா, நீங்கள் மாதத்துல 3 நாள் நோன்பு பிடிச்சுக்கிறீங்க. இது ரசூலுல்லாஹ் செய்த வசியத். ஒரு மாசத்துல நீங்க உங்களால முடிஞ்சா 3 நாள், 30 நாள்ல 3 நாளை நீங்க நோன்பு பிடிச்சுக்கிறீங்க. அதே நேரம் ஸலாத்தில் லுஹா, லுஹா தொழுகையை நீங்கள் முற்பகல் நேரத்திலே தொழுகிற அந்த தொழுகையை தொழுது கொள்ளுங்கள். லுஹா தொழுகைன்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். காலையில சூரியன் உதித்ததிலிருந்து லுஹருடைய முந்தைய நேரம் வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்தை லுஹாம்பாங்க. அதுல 8 ரக்காத்துக்கள் வரைக்கும் ரசூலுல்லாஹ் தொழுதிருக்கிறார்கள் என்று ஹதீஸ் இருக்கு. ஆக குறைஞ்சது எங்களோட வாழ்க்கையில் ஒரு 2 ரக்காத்துக்களையாவது நாம் கடைபிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதை வசியத்தாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். வனௌமி அலா வித்ரின், நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி வித்ர தொழுதுட்டு தூங்குங்க, ஒற்றைப்படையாக அந்த தொழுகையை தொழுது விட்டு நீங்கள் தூங்குங்கள் என்பதை, இந்த 3 வசியத்தை ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லுகிறார்கள். இந்த வணக்க வழிபாடுகள் விஷயத்திலே ரசூலுல்லாஹ் செய்த இந்த வசியத்திற்கு இல்லையா, இந்த வசியத்தை பேணுகிற ஒரு சமுதாயமாக எங்கட உம்மத்திலே இருக்கிற இந்த முஸ்லிம் சமுதாயம் இருக்குதான்னு நாம தேடினோம்னா, குறிப்பாக தௌஹீதை பேசுகிற நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு சுன்னாக்களுக்குமாக போராடுகிறவர்கள். எந்த அளவுக்கு போராட்டம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெஞ்சில கட்டினா நெஞ்சில கட்டுவோம்ங்கிறோம், விரல அசைச்சா விரல அசைப்போம்ங்கிறோம். என்னத்தை ரசூலுல்லாஹ் செஞ்சாலும் அந்த மாதிரி நாங்கள் சுன்னாவை உயிர்ப்பிப்பதற்காக ஊரை உலகத்தை எதிர்த்து கொண்டு, தாய் தகப்பனை எதிர்த்து கொண்டு போராடிய ஒரு சமுதாயம் நாங்கள். ஏகத்துவ கொள்கையிலே அந்த அளவு வீரியமாகவும் தெளிவாகவும் பயணிக்கிற நாம் ஏகத்துவத்தில் கரெக்டா இருக்கிறோம் தானே? அந்த ஏகத்துவ கொள்கையிலே கரெக்டா இருக்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய ரசூல் கற்றுத்தந்த அமல்கள் விஷயத்துல கரெக்டா இருக்கிறோமா? வணக்க வழிபாடுகள் கொள்கையில் எந்த அளவு உறுதி இருக்கிறதோ அந்த கொள்கையோடு மட்டும் நின்று விடாமல், கொள்கை உறுதியை எந்த அளவு வாழ்க்கையில் கடைபிடித்து சருகி விடாமல் தன்னுடைய உயிர் மூச்சு வரைக்கும் அதிலே வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ, அதே அளவு அந்த கொள்கை பிடிப்பை போன்று அமல்கள் விஷயத்துல நாங்க ஈடுபாடா இருக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. அமல்களுடைய விஷயத்திலே கொள்கையின் அளவுக்கு பிடிப்பும் ஈடுபாடும் நம்முடைய வாழ்க்கையில இருக்கான்னு நாங்க மறுபரிசீலனை செஞ்சா அமல்கள்ல தான் நாங்க 0வா இருக்கிறோம். அமல்களுக்கு உரிய ஆர்வத்தை இந்த சமுதாயத்தில் நாங்கள் கொடுக்கிறவங்களா இருக்கிறோமான்னு இல்லை. ஆனா மற்றவங்களை பத்தி என்ன பேசுறோம்? அவன் பராத்து நோன்பு பிடிக்கிறான், நாம வலியுறுத்தப்பட்ட நோம்பே பிடிக்கிறோம் இல்லையே. வலியுறுத்தப்பட்ட நோம்பு பிடிக்காத ஒரு சமுதாயமா இருக்கிற நாங்க அல்லாஹ்வுடைய ரசூல் வசியத்து செய்யறாங்க, உற்றாத நீ வாழ்க்கையை கடைபிடிச்சுக்கிறாங்க. ஆனா அடுத்தவர்களை விமர்சிக்கிற நேரம் நாவு வலிக்காமல் நாக்கூசாமல் அப்படி பேசுறோம். பராத்து நோம்பு பிடிக்கிறான் வலிகேடன் விதத்துவாதிங்கிறோம், மேராஜ் நோம்ப பிடிக்கிறான் பராத்து மேராஜ் என்று சொல்லி வழிகட்டு போறாங்கிறோம், ஷாபான் நோம்ப பிடிக்கிறான்ங்கிறோம். இஸ்லாத்திலே இல்லாத நோன்புகளை உருவாக்கி கொண்டு அந்த சமுதாயம் பிடிச்சாலும் அமல்ல ஆர்வம் காட்டுறானா இல்லையா? தொழக்கூடிய தொழுகைகளிலே விதத்து செய்யறாங்கன்றது உண்மைதான். ஆனா அந்த மக்களுடைய ஆர்வம் என்ன? அந்த மக்களுடைய ஆசை நாட்டம் தேட்டம் என்ன? இந்த அமலையாவது செஞ்சா நம்ம அல்லாஹ்விடத்துல நன்மையை பெற்று சொர்க்கம் போயிடலாம். ஒரு நோம்பு பிடிச்சா தப்பான்னு கேட்கிறான்னு அவன் நோக்கம் என்ன சகோதரர்களே? அவன் நோம்பு பிடிச்சாவது அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைச்சனும்னு அவன் யோசிக்கிறான். அவன் அந்த நோக்கம் உண்மையிலே நல்லதுதான். ஆனா தப்பா செய்யறான். தப்பா செய்யறவனை பற்றி குறை சொல்லுகிற ஒரு சமுதாயம் நாங்கள்.
விமர்சிக்கிற ஒரு சமுதாயம் நாங்கள். நம்ம வாழ்க்கையில சுண்ணாவை கரெக்டா ஃபாலோ பண்ணணுமா இல்லையா? ஏன் இந்த வாழ்க்கை ஜீரோவா போச்சு? நாங்க இவங்களை உரசி பாருங்க. உரச வேண்டிய உரங்கள் எது? நபிகளாருடைய வாழ்க்கை தானே. அந்த சுண்ணாவை உரசி பார்த்தா எங்க எத்தனை பேர் வாழ்க்கை தேரும்? பேசுகிற நானும் கேட்கிற நீங்களும் தௌஹீதை ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயமும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசியத்துக்களின் அடிப்படையில் நடக்கிறோமா? கொள்கையில் அப்படி உறுதி. ஆனா அமல் எங்கப்பா போச்சு? அமலை காணல. அமல்ல எல்லாம் ஜீரோவா போயிடுச்சு. கொள்கை மட்டும் இருந்துகிட்டு சொர்க்கம் போக முடியாது சகோதரர்களே. கொள்கை உறுதியை பேசுகிற நாங்கள் அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுடைய அமல்கள் விஷயத்திலே, வசியத்துகள் விஷயத்திலே இந்த உலகத்திலே நாம் நம்முடைய முன்மாதிரியை காட்டி இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த இந்த 3 காரியங்களை எங்க வாழ்க்கையில தேடுங்க. நானும் நீங்களும் இந்த ஹதீஸின் அடிப்படையில் எங்க வாழ்க்கையை வசியத்தின் அடிப்படையில் அமைத்திருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க.